ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. தாங்கல சார், அவன் கதறி அழறா சார், பார்க்க முடியுது. நான் இல்லை. மிஸ்டர் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்களே, போதும் விடுங்க, அழுகையை நிறுத்துங்க. போர்க்களத்தில் ஒப்பாரி எதற்கு? நீங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிற திமுக தொண்டர்கள் மற்ற கூட்டணி தொண்டர்களும் அலறி அடிச்சு ஓடி போயிடுவாங்க. சரியா? ஒப்பாரியை நிறுத்துங்க சார், அழுகாதீங்க, கண்ணை தொடச்சிட்டுங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி கும்பலாக, நான் வன்னியர்களை சொல்லவில்லை, வன்னியர் பெருமக்களை சொல்லவில்லை, வாழப்பாடியார் போன்ற அற்புதமான தலைவர்களை கொடுத்த ஒரு சமுதாயம். பாட்டாளி மக்கள் கட்சி கும்பலாக இருந்தால் அந்த இடத்துல என்ன நடக்கும்? மற்ற இடங்களோடு மக்களோடு மக்களாக பாமகவினர் இருந்தால் அங்கே ஜனநாயகம் பேசுவார்கள். அவர்கள் கும்பலாக இருக்கிற இடத்தில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சு செத்து சுடுகாடாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவர்களோடு தான் நீங்கள் மாற்றி மாற்றி கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்ட தான் இப்படி சொன்னேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நடந்த ஒரு சம்பவம். பாமக கும்பலா ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தை குறிப்பிட விரும்பவில்லை, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக கும்பலாக இருக்கின்ற ஒரு இடத்தில் ஓட்டு கேட்டு போன திமுகவிற்காக கொடி கட்டிய, திமுக கொடியை கட்டிய, திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த, திமுக கொடியை கட்டியதற்காக அதாவது தன்னுடைய சொந்த சமுதாயத்தினரையே அடித்து உதைத்து அவங்க பாமகவினர் அட்டூழியம் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க பார்த்தீங்க இந்த காணொலியில. அங்கே அடிச்சிட்டாங்க, அங்கே கிராமத்தில் வச்சே அடிக்கிறாங்க சார், அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு நொறுக்குறாங்க. என்ன விஷயம்? திமுக கொடியை கட்டியது ஒரு ஆளுங்கட்சி. என்ன இன்றைக்கு போலீஸ், வருவாய்த்துறை, போலீஸ் அதிகாரிகள் அத்தனையும் கையிலே வைத்துக்கொண்டு சர்வ அதிகாரம் படைத்தவராக ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது ஒரு கிராமத்துக்குள்ள நுழைய முடியல, ஒரு கிராமத்துக்குள்ள ஜனநாயகம் இல்லை, பாமகவினர் கும்பலாக இருக்கின்ற இடத்தில் ஜனநாயகம் இல்லை, அங்கே உங்க பருப்பு வேகலை, அங்கே திமுக கொடியை கட்டியதற்காக, ஓட்டு கேட்பதற்காக கட்டியதற்காக சக சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தன்னுடைய சொந்தக்காரரையே அடித்து நொறுக்கி போட்டது மட்டுமல்ல, அந்த கிராமத்திற்குள் நுழைந்து படாத பாடுபட்டு நுழைந்து ஒரு வழியாக வண்டியை அனுப்பி அவங்கள தூக்கிக்கிட்டு வந்து, தூக்கமும் விடல, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணா அங்கே பார்க்க வந்திருக்காங்க ஜெகத் ரட்சகனும் பொன்முடியவர்களும். அவங்க கண் முன்னாடியே மருத்துவமனைக்குள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க இந்த பாமகவினர். பாமக கும்பல் பண்ணுகிற அட்டூழியம் இப்பொழுது தெரிகிறதா? இந்த பாமக செய்கின்ற அட்டூழியம், கொலைவரி தாக்குதல், மற்ற சமுதாயத்தினரோடு சேர்ந்து வாழ்கிற இடத்தில் இவர்களுக்கு ஜனநாயகம் வேண்டும், ஜனநாயகத்தை பற்றி பேசுவார் ராமதாஸ். ஆனால் தன்னுடைய பாமகவினர் கும்பலாக இருக்கின்ற இடத்தில் ஜனநாயகமாவது மண்ணாங்கட்டியாவது சர்வாதிகாரம் பண்ணுவார், எதாச்ச அதிகாரம். இதைத்தானே காலம் காலமாக தோழர் திருமாவளவன் தட்டி கேட்டு வருகிறார். இதைத்தானே கேட்கிறார், ஜனநாயகத்தை தானே கேட்கிறார், சுவாசிப்பதற்கு காற்றைத்தானே கேட்கிறார், ஜனநாயக காற்றைத்தானே கேட்கிறார் தோழர் திருமாவளவன். அப்ப அவங்க தலித்துகள் அப்படின்னா ஒத்த சத்தையா மாட்டிக்கிட்டா தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலை என்ன? சரி, தாழ்த்தப்பட்டவர்களை விடுங்க, இதர ஜாதியினர் ஒத்த சத்தையா மாட்டிக்கிட்டா ஒரு குடி 2 குடியா அவர்கள் இருக்கிற பாமகவினர் இருக்கிற ஊர்களில் இருந்து விட்டால், அல்லது பாமகவினருக்கு எதிர்கருத்து கொண்ட சக சமுதாயத்தை, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அங்கு இருந்து விட்டால் அவர்களுடைய நிலை என்ன? அப்போ எவ்வளவு பெரிய அராஜகத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டு பல வருடங்களாக அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாளை ஒட்ட நறுக்க வேண்டாமா? பாமகவினருடைய வாளை. ராமதாஸையும் ஒரு அரசியல் தலைவராக எண்ணி அவர்கிட்டையும் பேட்டி வாங்கி போடுறீங்களா? அவருடைய கருத்துக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த ஊடகங்கள் மதிப்பு கொடுப்பது, வெளியிடுவது. இப்ப தெரியுதா?
ஒரு எம்பி, ஒரு அமைச்சர் கண் முன்னாடியே அந்த மருத்துவமனைக்குள் புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். என்ன, ஒரு ஜனநாயக கடமையை செய்வதற்கு முடியல. ஒரு ஜனநாயக கடமையை செய்ததற்காக, ஜனநாயக கடமையை செய்ய துணிந்த ஒரு கட்சிக்காரருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரருக்கு இந்த நிலைனா மற்றவர்களுக்கு என்ன நிலை? அப்ப திமுகவினருக்காக ரத்தம் சிந்துவதற்குத்தான் விசிகாவினரை கூட்டணி வச்சிருக்கீங்களா? உங்க போலீஸ் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பாமக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏன்? ஒரு கவசம். நிச்சயமாக அடித்து சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன், திரு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்கிறார்களா IAS அதிகாரிகள்? மத்திய உள்துறை அமைச்சகம் தன்னிச்சையாக தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடுகிறதா? தமிழக அரசினுடைய உத்தரவு, முதல்வருடைய உத்தரவு, தமிழக காவல்துறைக்கு இடப்படுகின்ற உத்தரவெல்லாம் அலட்சியம் செய்யப்படுகிறதா? அதை they just ignore it. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் துணையோடு இங்கே ஆட்சி செய்வது அண்ணாமலையா? மத்திய உள்துறை அமைச்சகத்தின் துணையோடு இங்கே அதிகாரம் செலுத்துவது பாட்டாளி மக்கள் கட்சியா? கேட்க தோணுதில்ல? அண்ணாமலை தான் இங்கே அதிகாரம் செலுத்துகிறாரா? அண்ணாமலை தான் இங்கே அதிகாரம் செலுத்துகிறாரா? அவருடைய கூட்டணி கட்சியான பாமகவுக்கு தான் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அலட்சியம் செய்யப்படுகிறதா? அவருடைய உத்தரவு தூக்கி எறியப்படுகிறதா? குப்பை கூடைக்கு போகிறதா? உள்துறையில் என்ன நடக்கிறது? உள்துறை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தமிழக காவல்துறை வைத்திருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் இது விஷயமாக பொதுமக்களிடம் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், வெளிப்படையாக பேச வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி செய்கின்ற இந்த சர்வாதிகாரம் ஒரு பக்கம், கொலைவெறி தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர்களை காக்கின்ற கேடயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கேடயமாக பாஜக இருக்குதா? உங்களுடைய உத்தரவு அலட்சியம் செய்யப்படுகிறதா? பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை காக்கின்றதா? இதையெல்லாம் பொதுவெளியில் மக்களிடம் நீங்கள் பேச வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்க வேண்டும். IAS அதிகாரிகளை, உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாத அதிகாரிகளை காத்திருப்போர் பட்டியலுக்கு நீங்கள் அனுப்பலாமே, அல்லது திருப்பி எடுத்துக்கிற சொல்லுங்க, அவர்களுக்கு பிடித்த மாநிலங்களுக்கு செல்ல அனுப்பலாமே. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திலே வெளிப்படையாக தெளிவான கருத்தை தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு தான் இது அவமானம். ஒரு அமைச்சர் முன்னிலையில் ஒரு MP, இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MP ஒப்பாரி வைப்பது, கண்கலங்கி அழுவது, அப்படியானால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றதா? போலீஸ் துறை அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லையா? இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரை அவர்கள் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தயக்கம்? உடனடியாக அந்த கிராமத்தை முற்றுகை, அந்த எத்தனை பேர் அத்தனை பேரையும் பிடிச்சு உள்ள வைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம் என்று கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாக வேண்டும் தமிழக மக்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக ஆட்டுவிக்கிறதா தமிழக காவல்துறையை என்ற கேள்விகளுக்கு விடை தேட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் போல, இது ஒரு உரைகள். பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக போலீஸ் துறையை இயக்குகிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழ ஆரம்பித்து விட்டது. அது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அதனுடைய ஒரு உரைகளாக இப்பொழுது விக்கிரவாண்டியிலே நடந்திருக்கின்ற கொலைவெறி தாக்குதல், தேர்தலிலே எதற்கும் பயப்படாமல் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் இவ்வளவு பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்றால், ஒரு MP கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற அளவிலே அந்த அளவிற்கு வன்முறை அரங்கேறி இருக்கிறது என்றால், அதற்கு பின்னணியிலே அவர்களை பாதுகாக்கின்ற கேடயமாக யார் இருக்கிறார்கள் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அல்லது உடனடியாக அந்த கும்பலை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக ஜாமீன் வர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை உள்ளே தள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஆகவே முதல்வர் அவர்கள்
கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்றால் மத்திய அமைச்சர் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறுகின்ற காட்சி, அருகிலே அமைச்சர் பொன்முடி அவர்கள் நிற்கின்ற காட்சி, இவற்றையெல்லாம் முதல்வர் பார்த்திருப்பார். உடனடியாக கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் அந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் அந்த கொலைபாதக கும்பலை, வன்முறை கும்பலை உடனடியாக கைது செய்து, உடனடியாக கடுமையான சட்டப்பிரிவுகளில், வெளியே வர முடியாத அளவிற்கு சட்டப்பிரிவுகளில் உள்ளே தள்ளி பாடம் புகட்ட வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தன்னுடைய அதிகாரத்தை முதல்வர் அவர்கள் இந்த இடத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, குறிக்கோள், தமிழக மக்களுடைய விருப்பம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.